Rajini fans in the house, make some noise. Yes. இந்த புதுசாக முளைச்ச ஜெயிலர் ஃபேன் கிடையாது. முதல்லேருந்தே நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரஜினி ஃபேன். ஓகே, ஸோ அதாவது எனக்கு ஒரே ஒரு குறை தான் இருக்குது. ஏதாவது ஒரு படத்தையாவது ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. பட் எல்லாமே என் பொண்ணுக்கு விவரம் தெரியற வரைக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ படம் ஃபஸ்ட் ஷோ கணக்கே கிடையாது. குங்ஃபு பாண்டா, ஃபைண்டிங் நீமோ, மடகாஸ்கர், டாய் ஸ்டோரி. பட் இந்த படம்லாம் நல்லா இருக்கும். பட் ஒரு படம் பார்த்தேங்க, லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு படம். இப்போ அந்த பேரை கேட்டால் கூட அப்படியே விரைச்சி போயிருக்கு. ஃப்ரோசன் 2. நீங்கள் எவ்வளோ பேர் ஃப்ரோசன் 2 பார்த்துருக்கீங்க? இந்த வரேன். அன்யா 2019 ரிலீஸ் ஆச்சு. ஓகே, அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அலாரம் அடிக்குது. அலாரம் பேர் சஞ்சனா. என் பொண்ணு லிட்டரில் அடிக்கிறா, டாடி எழுந்துருங்க டாடி. இன்னும் தூக்க வேண்டியது. ஏம்மா 11 மணி ஷோக்கு எதுக்குமா 6 மணிக்கே எழுப்புறேன்? நாளைக்கு காலையில் 11 மணி ஷோமா, படுத்தானம்மா. இல்லை ரெடி, ஸ்கூலில் எல்லாரும் அதை பற்றி தான் பேசுறேன். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது, தூக்கமே வரல. நீங்கள் தான் பார்ட் 1 என்னை கூட்டிகிட்டு போகலையே. ஏமா பார்ட் 1 வரும்போது ஒரு 3 வயசு. அந்த 3 வயசில் ஃப்ரோசன் பார்ட் 1 பார்த்தாலும் சரி, வீராசாமி பார்த்தாலும் சரி, 2 கார்ட்டூனுமே உனக்கு புரிஞ்சிருக்காது. இல்லை ரெடி, ஸ்கூலில் எல்லாரை பற்றி பசங்க பயங்கரமாக வெறி ஏற்றிட்டு போனேன். பார்ட் 1 டிவியில் பார்த்துட்டு வெறி ஏற்றிட்டு வரேன். சரி என்னமோ பண்ணி தொலை. மறுநாள் காலையில் வந்து என் பொண்ணு சொல்கிறேன், டாடி 11 o'clock ஷோக்கு 10 மணிக்கே போயிடலாம், ஒரு 1 hour முன்னாடி பண்ண ஒரு ஷாப்பிங் பண்ணணும். சரி ஓகே. அப்போ என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்? வைஃப்ஸ் ஆர் ஸ்மார்ட்டர் தென் ஹஸ்பண்ட்ஸ். இங்கே ஆரம்பிக்குது. அவங்க சொன்ன ரீசன் பாருங்க, எனக்கு ஒரே கோல்டாக இருக்குது, அதனால ஃப்ரோசன் வரல. அவளை நம்பி கூட்டிகிட்டு போனேன். 10 மணிக்கு அங்கே போயிட்டு கேட்குறேன், என்னம்மா ஷாப்பிங் பண்ணணும்? பென்சில், ரப்பர், A4 சைஸ் பேப்பர் ஏதாவது வேணும். எல்சா ட்ரெஸ் வேணும். எல்சா ஏதோ கடை திறந்துருக்காங்க போல இருக்கு, அந்த கடை எங்கே இருக்கு? அப்புறம் சொல்ல, எல்சா வந்து ஃப்ரோசனில் வர கேரக்டர். அந்த கேரக்டர் போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுன்னு போய் பார்த்தா தான் கெத்தான். எனக்கு முதல்ல புரியல. அப்புறம் போஸ்டர் காமிச்சார், என்னது எல்சாவா? பைசா கிடையாது என்கிட்ட. என்ன நினச்சின்னு இருக்கு நீ? நீங்கள் மட்டும் ரஜினி படம் போட்ட டிஷர்ட் போட்டு ரஜினி படம் பார்க்குறீங்க. ஏமா அது 300 ரூபாமா? இந்த ட்ரெஸ்ஸை உத்து பார்த்தாலே 500 ரூபாய் வாங்கிடுவாங்க. இந்த ஆட்டத்துக்குலாம் நான் வரல. அப்புறம் ஒரு மாதிரி ஆர்குமெண்ட் ஆகி ஒரு மாதிரி காம்ப்ரமைஸாக எல்சா ஃபோட்டோ போட்டு டிஷர்ட் வாங்கி கொடுத்துட்டு தேட்டருக்குள்ளே போகிறோம். தேட்டருக்குள்ளே நுழையிறவங்க எல்லாமே ஃபாதர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நானும் போயிட்டு உட்காந்தாச்சு. படம் ஆரம்பிச்சது. படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் தமிழ் வெர்ஷன் புக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் படம் ஆரம்பித்த உடனே அக்கா தங்கச்சி 2 பேர் வந்தாங்க. வந்து ஆடினாங்க, பாடினாங்க, ஓடினாங்க. ஐயோ, இந்த நினைத்தேன் வந்த தேவயானி ரொம்ப நன்றி. மல்லிகையே மல்லிகையே. அந்த பசங்களை நீங்க நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, கண்ணை சுத்தி கொஞ்சோண்டு மூஞ்சி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்காங்க, கண்ணு பட்டுன்னு யாருமே சொல்ல முடியாது. கண்ணு பட்டுன்னு இருக்கு எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறம் வளர்றாங்க. வளர்ந்து எல்சாவோட இன்ட்ரடக்ஷன் பயங்கர விசில் சத்தம் கேட்குது. எப்படா பசங்கள்லாம் விசில் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா எல்லாருமே பிடி மாஸ்டர் விசில் எடுத்து அடிச்சுன்னு இருக்காங்க. காசெல்லாம் சதற வர்றாங்க, எல்லாம் மோனோபோலி காசு. அதுக்கப்புறம் படம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்னோமேன் கேரக்டர் ஒன்று வருது. அந்த ஸ்னோமேன் பேரு ஓலாஃப். சரி, இவ்வளோ சொல்றீங்களே, ஓலாஃப் என்ன பண்ணிட்டு இருந்தார் இன்ட்ரடக்ஷன் சீன்ல? அவரு ஸ்னோமேன், அவரு சன் பாத் எடுத்துன்னு இருப்பாரு. டே நீ ஸ்னோமேன், சன் பாத்ல எடுத்தா விக்ரம படம் மாதிரி உருகி ஊத்திடுவேடா. அப்புறம் ஓலாஃப் இல்ல வீலாஃப், இதெல்லாம் மன்னிச்சிடலாம், எல்லாத்தையும் ஓகே மன்னிச்சிடலாம். ஆனா 2 சென்டென்ஸ் பேசினாங்கன்னா 10 பாட்டு பாடினாங்க. பேசினே எப்போ பாட்டாக மாறும் நமக்கு தெரியவே தெரியாது. அதாவது ஒரு அடர்ந்த காடு, 2 கேங் வருது, அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. ஐயோ ஐயோ தோன்றும் நீ, ஐயோ வருவாய் நீ. அது மைண்ட்ல போய் உட்காந்துடுச்சு. உட்காந்து கொட்டாய் 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 கொட்டாய். எந்த அளவுக்குன்னா இன்டர்வல்ல போயிட்டு எனக்கு ஒரு பாப்கார்ன் சார் 450 ரூபா. ஐயோ பேரண்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பேரண்ட்ஸ் இந்த ஹவுஸ் மேக் சம் நாய்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு
அதாவது சின்ன வயசுல நம்ம பசங்களுக்கு 2 விஷயம் சொல்லி கொடுத்தா கடைசி வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்விம்மிங், இன்னொன்று சைக்கிளிங். ஃபர்ஸ்ட் சைக்கிளிங் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் யாரும் கொஞ்சம் ஐயோ பின்னாடியே பிடிச்சிட்டு ஓடணும், அந்த கேரியர் பிடிச்சினோன்னா என் கேரியர் பிரச்சனை வந்துடும், அதனால அது வேணாம். ஸ்விம்மிங்னா வேற யாராவது சொல்லி கொடுப்பாங்க, பிடிச்சி தள்ளிட்டு வந்துட்டா போதும், நம்ம வேலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அதாவது நாங்கள் பெங்களூரில் இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் ஒரு ஸ்விம்மிங் கேம்ப் ஒன்று வந்தது. அங்கே போயிட்டு 2000 ரூபா கொடுத்து என்ரோல் பண்ணியாச்சு. மறுநாள் வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. நான் வீட்டுக்கு வந்து சொன்னேன், பரமா 2000 ரூபா கட்டியாச்சு, நாளைக்கு கூட்டிகிட்டு போகணும். சரி ஓகே, இப்போ நம்ம ஷாப்பிங் போகலாம். சரி ஸ்விம் சூட் வாங்கிறதுக்காக இருக்கும், சரி சொல்லி போகலாம் அப்படின்னு கடைக்கு போனால் கடையில் வந்து தனி செக்ஷன் ஆயிடுச்சு, கிட்ஸ் ஸ்விம்மிங் ஸ்டார்டர் பேக். ஃபஸ்ட்டு ஸ்விம் சூட் வாங்கினாங்க, ஓகே. அடுத்தது தலையில் டைட்டாக போகிறதுக்கு ஒரு தொப்பி. சரி முடி நனையக்கூடாதுன்னாங்க, எனக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ், ஸோ ஓகே ஓகே வாங்கியாச்சு. அடுத்தது காகுல்ஸ், அதாவது கண்ணு நனையக்கூடாது கிடையாது, தண்ணி கடையில் போயிட்டு கண்ணை திறந்து பார்க்கணுமா, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து முழுகி போன டைட்டானிக் கண்டுபிடிக்கணும்ல. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வாட்ச் டே, எதுக்கு சின்ன பசங்களுக்கு எதுக்கு வாட்ச், எல்லாம் நேரம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா கிட்ட ஒரு ஸ்டாப் வாட்ச் கேட்டேன். அவர் பூஸ்டுக்கு ஃப்ரீயா கொடுத்த வாட்ச் தண்ணியில போட்டாரு, அது நின்று போச்சு. ஸ்டாப் வாட்ச். வாட்டர் பாட்டிலே, நீ ஸ்விம்மிங் கற்றுக்க போற, வீட்டிலேருந்து எடுத்துன்னு போகலான்னா வீட்டிலேருந்து எடுத்துன்னு போகிற வாட்டர் பாட்டில் வந்து ஈரக்கையோட பட்டா வழுக்கிடுமா, ஈரக்கையோட பட்டாலும் வழுக்காத மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில், ஸ்விம்மிங் பூல் சுற்றி வர்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு செருப்பு, அப்புறம் சன்ஸ்க்ரீன், லோஷனு, லொட்டு லொசுக்கு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு ஜிம் பேக். அதை ஜம்முன்னு எடுத்து போய் பில் போட்டோம், 10,000 ரூபா பில். ஸோ ஸ்விம்மிங் கற்றுக்க போகிறதாவா, பட் முழுகினது நான். மறுநாள் ஆஸ் யூஷுவல் வைஃப் வரலன்ட்டாங்க. நான் பொண்ணு கூட்டி போய் விட்டுட்டு வந்துடலாம்னு நினச்சா, டேடி ஃபர்ஸ்ட் டே கூட இருங்க அப்படின்னா. சரி ஃபர்ஸ்ட் டே ஒரு மாரல் சப்போர்ட்டு கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி விட்டு, காகிள்ஸ் போட்டு, தொப்பி போட்டு, வாட்சை கட்டி, செருப்பு போட்டு, சன்ஸ்கிரீன் லோஷன் அப்பு நப்பி கோச் கிட்ட, கோச் இந்தாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னா அவர் சொல்கிறார், வாமா வந்து தண்ணியில் இறங்கு. எங்கள் அப்பாவும் தண்ணியில் இறங்கணும், இதுதான் வம்பா போச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் 3 நாள் தான் ஸ்விம்மிங் கற்றுக்கினேன், அதுவும் ஆன்லைனில். என்னடா தண்ணியில் இறங்க சொல்கிறாரு, சரி எப்படி எஸ்கேப் ஆகலாம். அப்புறம் சொன்னால், ஐயோ கோச் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா, ஸ்விம் சூட் இல்லாமல் கீழே இறங்க முடியாது. நான் ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் போட்டிருக்கேன், கோச் திட்டுவார், அதெல்லாம் கிடையாது. அதுக்கு அந்த சார் கவலைப்படாதீங்க சார், அந்த கவுண்டரில் ஸ்விம் சூட் இருக்கிறாங்க வாங்கிக்கோங்க, ஜஸ்ட் 2000 rupees. இப்போ சுச்சுவேஷன் என்னென்னா, அந்த 2000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணலன்னா இந்த 2000 ரூபாய் வேஸ்ட் ஆகிடும், இந்த 10,000 ரூபாயும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு வழி இல்லாமல் போயிட்டு 2000 ரூபாய் கட்டி ஸ்விம் சூட் வாங்கி பார்த்தா அது ஜெட்டி. உலகத்திலேயே 2000 ரூபாய் ஜெட்டி வாங்க ஒரே ஆள் நானா தான், அதுவும் பிங்க் ஜெட்டி. சரி போய் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு வெறும் ஸ்விம் சூட்டோட வெளியில் வந்து நிற்கிறேன். என் நிலைமை யோசிச்சு பார்க்காதீங்க, வேணாம், தூக்கம் வராது. அதாவது வந்து நிற்கிறேன், அதாவது பே வாட்சில் ஒரு ஆம்பளை லைஃப் கார்டு மாதிரி, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அப்படி நின்றுருக்கேன். அப்போ சொல்கிறார், சரி ஆமாம் தண்ணியில் இறங்கு, எங்கள் அப்பாவும் தண்ணியில் இறங்கணும், சரி ஒரு வழி இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனா தண்ணி இவ்வளோ தான் இருக்கு. ஏண்டா 2000 ரூபாய்க்கு ஜெட்டி வாங்கிருக்கேன், அந்த ஜெட்டியே நனைனா என்னடா அந்த டியூப் வேணுமா டே. எனக்கு என்னன்னா அங்க இருக்க லேடிஸ்லாம் என்னையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். எங்க என்னை பார்த்து என் 6 பேக்கை கண் வச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஸோ அவங்க எல்லாருமே என்னை அட் அ டைம் பார்க்க விடாமல் பண்ணணும்னா ஒரே வழி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடி கட்டிட்டேன். பார்த்தா என்ன வந்து தண்ணியில் இறங்கியாச்சு. ஓகேம்மா உங்கள் அப்பா வந்து இறங்கியாச்சு, இப்போ நீ ஸ்விம் பண்ணு. எங்கள் அப்பாவும் ஸ்விம் பண்ணணும். ஏம்மா தண்ணி இவ்வளோதாம்மா இருக்குது. சரி ஓகே ஒரு ஐடியா பண்ணு,
முட்டி போட்டு கையை இப்படி இப்படி பண்ணி கீழே முட்டிலேயே நடந்தேன். ஏன்னா அதுதான் நீச்சல். ₹10 நடிக்க சொன்னா அந்த ஆள் ₹10,000 நடிச்சான். இன்ஃபேக்ட் ₹14,000 நடிச்சான். பாருமா அவங்க அப்பாவை என்னமா ஸ்விம் பண்றாருமா. ஐயோ அடுத்த ஒலிம்பிக் கோல்டு மெடல் இவருக்கு தான் மேடம். அவ சொல்ல இல்லை எங்கள் அப்பா நடிக்கிறார் எனக்கு தெரியும். என்னம்மா சொல்ற? ஆமாம் கீழே முட்டிலே நடக்கிறாரு. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் காகல்ஸ் போட்டிருக்கேன், தண்ணி கடையில் திறந்து பார்த்தேனே. இது சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. Subscribe now and hit the bell icon for updates when the show launches.